11வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். ஹல்லேலூயா. மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றி. கர்த்தர் தந்த இந்த வசனம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு இதை பிடித்து எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த சத்திய வசனம் பேசுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. 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 ஆமென். நம்ம இப்ப இந்த 3 காரியங்களையும் செப்பரேட்டாக பார்க்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள் குறுகலாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சிந்தனைகள் வேறையா இருக்கலாம். ஹல்லேலூயா. Ask and receive, seek and find. அப்புறம் தட்டுகள், knock and open, it will be அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ask அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். லூக்கா 11வது அதிகாரத்துல 5, 6, 7, 8 இதுல நம்ம பார்க்கும்போது ஒரு பேரபிளை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்களேன். 5. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒருவர் தனக்கு சிநேகிதனாயிருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறார். அவன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களையும் எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாது, கதவு பூர்த்தியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல நம்ம ஒரு பேரபிளை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் இடத்துல பாதுகாத்து, நம்ம கேட்டோம் அந்த காரியத்தை, நடு ராத்திரி என்ன பண்றாருன்னா, ஒரு சிநேகிதன் வீட்டுல அவங்களுடைய விருந்தினர்கள் யாரோ வராங்க. நடு ராத்திரியில அன்எக்ஸ்பெக்டடா வராங்க. ஹல்லேலூயா. வரும்போது அவர் பார்க்கறாரு, அவரோட வீட்டுல எதுவுமே இல்லை. ஆமென். அவங்களுக்கு பரிமாறுறது கூட அப்பம் கூட வீட்டுல இல்லை. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்து வீட்டுல அவருடைய நண்பர் வீட்டுல போய் கேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்கிறாரு நடு ராத்திரியில. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஆல்ரெடி படுத்துட்டேன். ஆமென். நமக்கு தெரிந்த ஒருவர் என்ன பண்ணுவாருன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். தெரிந்த ஒருவர் நம்ம செபித்து இருக்கிறோம் அவங்களுக்காக கூட, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 9 மணியான எங்க போனாலும் 9 மணியான வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க இன்னும் நம்ம சபைக்குள்ள வரல, அவங்களுக்காக நம்ம செபித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க போனாலும் 9 மணி ஆகும்போது, எங்க தாத்தாவும் அதே மாதிரி தான், எங்க போனாலும் 9 மணியான ஆமென் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. போயிடுவாங்க, வீட்டுக்கு போனோம், போவோம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இங்க என்ன அப்படின்னா, இந்த நபர் படுத்து தூங்கிட்டாரு. அவர் சொல்றாரு பாருங்க, அதுல என்ன சொல்றாரு, வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பிரதித்திரமாக, அவர் சொல்றாரு, ஒருவேளை 9 மணிக்கு சீக்கிரமா வந்து படுக்கிற ஆளா இருப்பார் போல இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, தன்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூர்த்தி ஆயிட்டு, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்துட்டாங்க, நான் எழுந்திருந்து உனக்கு ஆமென் தரக்கூடாது என்று சொன்னான். பின்னும் அவர் என்ன பண்றாரா, ஐயோ என்னுடைய நண்பர் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு வருந்தி அல்ல. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு, அவனுக்கு தேவையானதை கொடுப்பேன். வருந்தி சாரி, என்னுடைய நண்பனால மட்டுமல்ல, அவன் என் நண்பனா இருக்கிறான் அதனால நான் கொடுக்கணும் அப்படின்னு அல்ல, அவன் வருந்தி கேட்கிறான். யாக்கோபு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு? யாக்கோபு எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆமென். சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனோடும் அவரே சொல்றாரு, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். என்னோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, என் பேரு
யாக்கோபு நீ சொல்லப்பட மாட்டாய், இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆனா புதிய ஏற்பாடுல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவர் அழுது, எப்படி அழுது, அல்லேலூயா, புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு, அது ரெஃபரன்ஸ் இப்ப ஞாபகம் இல்லை. ஆமென், அழுது விண்ணப்பம் பண்ணி தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதாவது ஒரு தேவனுடைய தாசன் அதை வர்ணிக்கும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஓடு நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய காலை நான் விட மாட்டேன், நீங்க போங்க, நான் விட மாட்டேன் அப்படி அவர் சொல்றாரு. விடுப்பா, அழாத, நான் போறேன். அல்லேலூயா. அவர் அழுகிறார் மனக்கசந்து, ஆண்டவரை இம்மட்டும் என்னை நோக்கி நீங்க வந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும் ஆண்டவரே, நான் அதுக்காக தான் இருக்கிறேன். ஏன் வெறுமனையாக நீங்க வந்திருக்க மாட்டீங்க, நீங்க வந்தீங்க அப்படின்னா ஏதாவது காரியம் இருக்கும், அது என்னை நோக்கி இந்த சமயத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னா ஆண்டவரே, அந்த நீர் என்ன நினைக்கிறீரோ அந்த காரியத்தை நிறைவேற்றும் ஆண்டவரை சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆமென். இது ஒரு நீதிமான் என்ன பண்றாரு, அவரு என்ன சொல்றாரு, இமேஜின் பண்ணி சொல்றாரு. அப்ப திரும்பவும் சொல்றாரு, அவர் சொல்றாரு, விடு, நான் போக விடு அப்படின்னு சொல்லும்போது நான் விட மாட்டேன் அப்படின்னு அழுகிறாரு. அல்லேலூயா. அவரை ஃபைட் பண்ணி பலவந்தம் பண்ணப்பட்ட அப்படி கிடையாது. அல்லேலூயா. மனசு இல்லாம அவரை ஆமென் சந்தோஷத்தோட போக விட மாட்டேங்கிறாரு. இவர் அழுதுட்டு இருக்கிறாரு, இவர் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அப்படி ஒரு என்ன சொல்றது, சென்டிமெண்டல் அப்ரோச் ஆண்டவரோட. அல்லேலூயா. அப்படிதான் அழுது மேற்கொண்டு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப இங்க வருந்தி கேட்டுக்கொண்டதுனால என்ன பண்றாங்க, அதுல எழுதி இருக்கா இல்லையா பாருங்க, சிநேகிதன் ஆனபடியினால அவர் கொடாவிட்டாலும் அவர் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் என்ன பண்ணாரு, கொடுப்பேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வருந்தி கேட்ட ஆண்டவர் செய்வார். அதான் ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்லும்போது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அதுல ஒரு ஆழம் இருக்கு, ஒரு டெப்த் இருக்கு, நம்ம கேட்கறதுல ஒரு டெப்த் இருக்கு. ஆண்டவர் பார்க்கிறதா நம்ம மேல உள்ள இதை பார்க்கல, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அப்ப இவருக்கு எவ்வளவு தேவை இருக்கு, இந்த மனுஷனுக்கு எந்த அளவு தேவை இருக்கு அப்படின்றத ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே கர்த்தர் வர்றதுக்கே ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார் என்றால், நியாயத்திற்கு நாளைக்கு ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவருக்கு தெரியாத நம்முடைய ஏற்ற காலம் என்ன அப்படின்னு. அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவைக்கு ஏற்ற காலம் இருக்கு, எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற காலங்கள் நிறைவேற்ற வல்லவர். வருந்தி கேட்டுக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார். லூக்கா 18ல 1 2 3 4 5 6 7 8 வாசிக்கிறேன். வருந்தி கேட்டுக்கொண்டால் ஆண்டவர் செய்வாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். இங்கே ஒரு பேரபிள் சொல்றாரு, சோர்ந்து போகாதபடி ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கணும், வருந்தி கேட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். அந்த ஆளு ஃபர்ஸ்ட்ல வருந்தி கேட்கறத சொல்லவும் செய்யறாரு. ஆமென். நான் ஆல்ரெடி பெட்ல படுத்திருக்கேன், என் பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, நான் எழுப்புனேன் அப்படின்னா கண்டிப்பா அசைவு உண்டாகும், பிள்ளைகள் முடிச்சிருவாங்க. ஆமா தானே? அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. ஆனால் அவர் யோசிக்கிறாரு. அல்லேலூயா. இவ்வளவு திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அப்ப அதனால திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறாரு. இங்க ஒரே ஒரு டைம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறார் வருந்தி. இப்ப அடுத்தது நம்ம எப்படி சோர்ந்து போகாமல் கேட்கிறது உள்ள ஒரு காரியம், அதை வாசிக்க பார்ப்போம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். போதும், நான் இந்த காரியத்தை சிம்பிளா சொல்றேன். ஆமென். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷன் யாரையும் மதியாத ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நியாயாதிபதியிட்ட ஒரு விதவை அடிக்கடி போறாங்க, போய் எனக்கு நியாயம் செய்யும், என்னுடைய பிரச்சனைகள் ஒரு தீர்வு செய்யுங்க அப்படின்னு. நியாயாதிபதினா என்ன பண்ணுவாரு, இரு தரப்பினர், ஒரு வழக்கு இருக்குன்னா இரு தரப்பினர் தீர விசாரிச்சு என்ன செய்வாங்க, நியாயம் எங்க இருக்காத நியாயம் செய்வாங்க. அல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட போயிட்டு திரும்ப திரும்ப வருந்தி கேட்கறாங்க, சோர்ந்து போகாதபடி. நம்ம இதை முதல்ல தியானித்து இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, அநேக நாள் கேட்டாங்களா அந்த விதவை, அநேக நாள் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் கேட்ட போது எப்படி எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்களோ, என்னுடைய காரியம் எப்படி நடக்கும்னு அவங்க நினைத்து அந்த நியாயாதிபதியை அப்ரோச் பண்றாங்களோ, அதே போல கடைசி மட்டும் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அதாவது சொல்லும்போது கால தாமதம் ஆகும்போது சோர்ந்து போகிறவர்களாக அல்ல. எப்படி கேட்டாங்களா,
கடைசி மட்டும் அந்த நியாயாதிபதி ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கற திரும்ப அந்த விதவை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன நினைச்சு கேட்கறாங்க? என்னுடைய வழக்குக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், என்னுடைய வழக்குக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், என்னுடைய வழக்குக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். ஒரு உறுதித்தன்மை, சோர்ந்தே போகல. ஆண்டவர் தான் அதுல முதல்ல சொல்றாரு, சோர்ந்து போகாமல் கேட்கிறதற்காக ஒரு உவமையை. நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே வேண்டாம், இப்போ கூட நம்ம சிம்பிளா யோசிச்சு பார்ப்போம். நம்ம ரவிதாஸ் பிரதத்தை கேட்கணும், பிரதர் எங்கள் வீட்டில் ஒரு வேலை இருக்கு, சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை. அவர் சொல்றாரு, நான் வார பாஸ்டர் வந்து 4 நாள் திரும்பவும் நான் கூப்பிட்றேன், வார பாஸ்டர்னு சொல்றாரு சொன்னார், திரும்பவும் கூப்பிட்றேன், அவர் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே ஸ்கிப் பண்ணிப்பார். நான் ஒரு 2-3 வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, விட்டுருவோம் இல்லையா? நம்மளே சோர்ந்து போயிடுவான், பரவாயில்ல, வேற ஏதாவது வழிகளை பார்த்து நம்ம போயிடுவோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதே மனிதர்கிட்ட கடைசி மட்டும் என்ன கண்டிப்பா நடப்பாங்க. உறுதித்தன்மை பாருங்க, சோர்ந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்கும். இதுதான் சோர்ந்து போகாதபடிக்கு, காலதாமதம் ஆனாலும் சோர்ந்து போகாதபடிக்கு உறுதியோட ஆண்டவரிடத்துல. அல்லேலூயா, ஆமென். முதல்ல வருந்தி கேட்பது, அடுத்து சோர்ந்து போகாமல். மூன்றாவது காரியம் லூக்கா 18:10-14. 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். சரி, இதையும் நான் சொல்றேன். 2 பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். அல்லேலூயா. பரிசேயர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்சிஸ், அப்புறம் சாதுசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சதுசேயர்கள், பரிசேயர்கள், இவங்க எல்லாம் வேதத்தை, இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, வேத பாரகர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், காலத்தை கணிக்கிறவர்கள், எல்லாத்தையும் தெரிந்தவர்கள். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அவன் ஒருவன் போறான், ஆண்டவரே நான் கரெக்டா சட்டத்திட்டங்கள் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன், ஆண்டவரே நான் போறேன், கரெக்டா காணிக்கை கொடுக்குறேன், நான் போறேன், அல்லேலூயா, நியாயப்பிரமாணங்களை வாசிக்கிறேன், ஏழைகளுக்கு உதவுறேன், இறங்கி இடம் கொடுக்குறேன், அப்புறம் விதவைகளுக்கு உதவுறேன், அப்புறம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன், ஆகாரம் கொடுக்குறேன், என் கைகளை திறக்கிறேன், நான் உபவாசம் ஒழுங்கா எடுக்கிறேன் 3 நாள் வாரத்துக்கு, 3 நாளா 2 நாளா தான் உங்களுடைய காரியம். இப்படி அதாவது கிரியைகள் எல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவரே அல்லேலூயா. போன இதுல கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம இது பண்ணியிருந்தோம். ஆண்டவரே என்ன சொன்னோம், ஒவ்வொருத்தரும் வந்தாங்க, ஆண்டவரே நான் அதுல ஒரு ரோல் எடுத்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆண்டவரே நான் ஆண்டவருக்கு உபவாசம் பண்றேன் 7 நாள் 10 நாள் 12 நாள் 15 நாள். அல்லேலூயா. நாடகமா பண்ணிருந்தோம்ல, ஆண்டவர் என்ன சொன்னாரு, அல்லேலூயா, இந்த செயல்களின் மேல அல்ல, அல்லேலூயா, உன்னை நான் அறியேன். அப்போ இப்படி இதுல என்ன பண்றாரு, இவர் எல்லாத்தையும் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஆண்டவரே அதனால எனக்கு கண்டிப்பா பரலோக ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க என்ன சொல்றாரு தெரியுமா, அவரை தாமே அவருடைய கிரியைகள் எல்லாம் என்ன பண்றாரு, ஆண்டவர் முன்பாக பெருசா தூக்குறாரு. ஆமென். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்ற ஒரு வசனத்தை கேட்டாப்புல இவர் உயர்த்துறாரு. அதே சமயத்துல ஒருத்தர் என்ன பண்றான், கடைசியில வந்து நின்றுட்டு, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக என்னுடைய கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறது கூட நான் எலிஜிபிள் இல்லாதவன், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நான் வந்து நிற்க அல்லது தகுதி இல்லாதவன், ஆண்டவரே இப்படி தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல என்ன பண்றான், வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவர் எந்த பத்தி கேட்டாலும் எழுதியிருக்கு, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதே போல தாழ்த்தி ஆஸ்க் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்துல வருந்தி கேட்கணும், சோர்ந்து போகாமல் கேட்கணும், நம்மளை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு வேணும் நம்மளை தாழ்த்தணும், ஏன்னா நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நம்ம சாதாரண மனிதர்கள், இந்த மண்ணில் எடுக்கப்பட்டவர்கள், அதில் ஒன்றுமில்லை, குப்பை, தூசி, வெறுமை. அல்லேலூயா. ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் கொடுத்த இந்த ஆவி நம்மளை விட்டு எடுபட்டு போனால் பின்ன இதுல ஒண்ணுமே இல்லை. தாழ்த்தி தேவனிடத்துல என்ன செய்யணும், நம்ம சங்கீதத்துல என்ன வாசித்தோம், உடைய கொம்பை உயர்த்தாதீர்கள், தானே தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். அப்ப தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கணும். லூக்கா 18:16-17. இயேசு அவர்களை கொண்டுவரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள்,
அவைகளை தடை பண்ணாதிருங்கள். போதும். இப்போ ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஆண்டவர் உட்கார்ந்திருக்கும், சிறு பிள்ளைகள் வராங்க, சீஷர்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளை தள்ளி விடுறாங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல வராதீங்க, இப்ப ஆண்டவர் இருக்கிறார் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகளை பக்கத்துல வர தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இப்ப சிறு பிள்ளைகள் ஆண்டவர் பக்கத்துல கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைங்கிற ஒரு இது நம்ம பார்க்கும்போது, ஹல்லேலூயா, சிறு பிள்ளைங்கிற ஒரு இது பார்க்கும்போது, சிறு பிள்ளைகள் எந்த சைடுல அன்பு கிடைக்குதோ அந்த சைடுல அதிக பற்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதானே? இப்போ எங்க வீட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹல்லேலூயா. ரயான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. நான் என்ன பண்றேன், அவனுக்கு தேவைகளெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அப்பப்போ கேட்பான், அவன் வெளியே போகணும்னு சொல்லுவான், இல்லைன்னா வேற ஏதாவது ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லுவான், இல்லைன்னா ஏதாவது நான் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அவனுக்கு பயங்கரமான அப்பாவோட ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவன் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்பா மேல பாசம் பொங்கியெல்லாம் வழியும். ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? அவன் பயங்கரமான நேசம் எல்லாம் வரும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் மேல பாசம் இருக்கும்? அம்மா மேல பாசம் இருக்கும். அப்போ மெட்டீரியலிஸ்டிக் காரியத்துல நம்ம என்ன வாங்கி கொடுத்தாலும் நம்ம கண்டிதமா இருக்கணும். அப்ப அதுல என்னது? நம்ம மேல அதே இது தாயின் மேல உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. உண்மையான அன்பு, உண்மையான அந்த தேவனை, ஹல்லேலூயா, ஆமென், அந்த தேவனை நேசித்து, ஆமென், ஹல்லேலூயா, அதான் சொல்லும்போது heavenly love, ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு வீட்லயும் தாய் தகப்பனோட ஈக்குவலாக நம்ம சொல்லும்போது வேணா ஈக்குவலா இருக்கலாம். ஆமென். பசங்க கேட்டா யாரா நேசிக்கிற அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் விட்டு கொடுக்காத கரெக்டா பேசுவோம். ஆனா உண்மையான பண்ணுவாங்க, எங்க அன்பு அதிகமா கிடைக்கிறது? ஹல்லேலூயா. உண்மையான நேசம் எங்க இருக்கும்? ஹல்லேலூயா. நம்ம தவறு பண்ணாலும் அரவணைக்கிறதுக்காக இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த உண்மையான நேசம் இருந்தால் கேட்கிறது கிடைக்கும். ஹல்லேலூயா. அதான் ஆஸ்க் ரிசீவ் அப்படின்னா, ஆமென், உண்மையான நேசம், அன்பின் ஐஸ்வர்யமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவரை உண்மையாக நேசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாக தேடுகிற யாவருக்கும் அந்த உண்மையான நேசத்தை நம்ம நோக்கி பார்த்தா கண்டிப்பாக என்ன பண்ணோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 18வது அதிகாரத்தில் 24 வாசிங்க. அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. இத பாருங்களேன், 18ல இருந்து 24 வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள். நான் இப்போ உண்மையான நேசம் அப்படின்றத அதை வாசிங்களேன், நிறுத்தி வாசிங்க 18ல இருந்து. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, ஒரு தலைவன் வராரு, அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு இயேசு, ஒரு நிமிஷம், நம்ம என்ன நினைப்போம்? வாவ், நல்ல மனிதர், ஹல்லேலூயா, அவரு ஹல்லேலூயா என்ன பண்ணல? ஆமென். சாலமோனை போல, சாலமோன் என்ன பண்ணாங்க? ஐஸ்வர்யமோ மற்ற காரியங்கள் எதுவுமே கேட்கல. என்ன கேட்டாரு? நியாயம் விசாரிக்க முடியாது, ஞானத்தை தாங்க அப்படின்னு. இப்ப நல்ல காரியத்தை தான் இவரு கேட்கிறாரு. இவர் என்ன கேட்கிறாரு? பரத்துக்கு போகிற வழியை கேட்கிறாரு. ஆமென். நம்மளும் நினைப்போம் அவரை பார்த்தா நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு. வாசிங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயை கனமண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அறிந்திருக்கிறாயே என்றார். உடனே அவர் சொல்றாரு, நான் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க சிறு வயது முதல். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரித்திரத்துக் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், இன்று என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு? என்ன பண்ணி போனாரு பாருங்க, சொல்லுங்க, வாசிங்க. அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவன் ஆனபடியால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போதும், அவனுக்கு துக்கம் உண்டாயிடுச்சு. அப்போ அவன் ரியல் ஆண்டவரை நேசித்தானா? ரியல் ஆண்டவர் நேசித்தானா? இந்த இன்சிடென்ட்ல நேசித்தானா? இல்ல. ஹல்லேலூயா. ஆனா அவனுக்கு
frame? ஹalleluya ஹalleluya. அப்ப சிறு பிள்ளைகளை போல இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு உதாரணம் தான் இது. அது கண்டினியூஷன் தான். சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? என்னதான் கொடுத்தாலும் என்னதான் வாங்கி கொடுத்தாலும் உண்மையான நேசமாய தாயின் அன்போட பற்றி தான் கொடுப்பாங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஒரு அச்சா என்ன சொல்லுவாரு, என் பிள்ளைகள் வந்து ஆமென் அவங்க அம்மாவோட தான் ரொம்ப பரிச்சு என்ன வந்து ஏடிஎம் மிஷினா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஹalleluya. அது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் என் கூட படிச்சவருக்கு ஆமென் உலகம் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஹalleluya ஹalleluya. ஆனா நான் தான் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஹோட்டல்ல போய் கூட ஆமென் ஒரு நேரம் ஆகாரம் வாங்கி நான் சாப்பிட்டது கிடையாது. வாக்கி ருசியாக எல்லாத்தையும் என் பிள்ளைகளுக்கு ஒதுக்கி வைத்தேன். ஆனா அன்பு யாருக்கு? ஹalleluya. அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப நான் நினைவு கூறுகிறேன். ஹalleluya. இப்ப என்ன கொடுத்தாலும் தேவனை நேசிக்கிறவர்கள், என்ன இருந்தாலும் தேவனை நேசிக்கிறவர்கள். இப்ப இந்த மனுஷன் உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறதா சொல்றது ஒரு பிரச்சனை இல்லாதவரை. ஆமா தானே? அந்த ஒரு நேசம், களங்கம் இல்லாத நேசம், எதிர் மேலும் இல்லாத முதலாவது நேசம் ஆண்டவர் மேல வைக்கிறவர்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் கேட்கிற காரியங்களை செய்வார். ஹalleluya. இப்போ கீழே 11:13 லூக்கா 11:13. ஒன்றாவதாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹalleluya. ஆமென். இப்போ நம்ம கேளு பெற்றுக்கொள்வார். அப்ப நம்ம அதை வருந்தி கேட்கணும்னு பார்த்தோம், சோர்ந்து போகாமல் கேட்கணும்னு பார்த்தோம், தாழ்த்தணும்னு பார்த்தோம், உண்மையான அன்பு வைத்திருந்தால் தான் ஆண்டவருக்கு கேட்டா கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனா என்னத்தை கேட்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னத்தை கேட்கணும் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லியிருக்குது? பரிசுத்த ஆவியானவரை பேச்சுக்கு கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன சொல்லியிருக்குது? தமிழத்துல வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்கறது என்ன மேட்டரா இருக்கணும்? கேளுங்கள், ask you will receive அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி கேட்கணும்? வருந்தி கேட்கணும், திரும்ப வருத்தப்பட்டு கேட்கணும் ஆண்டவரிடத்துல. அடுத்து சோர்ந்து போகாம கேட்கணும். மூணாவது நம்ம தாழ்த்தன ஆண்டவருடைய சமூகத்தில். நாலாவது உண்மை ஆண்டவரை நேசிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா நம்ம மேல ஊற்றப்படும். ஆண்டவர் வெறுமையா சொல்லல, கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என்னோட ஆவியை ஊற்றுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. என்னத்தை கேட்கணும் கடைசி ஆண்டவர்? அதுக்கு கீழே ஆண்டவர் கொடுத்திருக்கிற எக்ஸ்பிளனேஷன் பரிசுத்த ஆவியானவர். கடைசி நாட்கள் அதுதான் நமக்கு உண்மையாக தேவை. பரிசுத்த ஆவியானவர் தான் உண்மையாக தேவை. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் கேளுங்க, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும். அதுதான் ஆண்டவர் ask and receive இந்த டெஃபினிஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவது seek and find. இப்போ இந்த seek and find முன்னாடி நம்ம பார்க்கறோம். கடந்த நாள்ல ஒரு நடந்த இன்சிடென்ட். என் பையன்கிட்ட நான் கேட்கிறேன், பையன்கிட்ட சொல்றேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிளேட் என்ன பண்ணணும்? பிளேட்ல இருக்க வேஸ்ட்டை குப்பை தொட்டியில் போட்டு பிளேட்டை வந்து சிங்க்ல போடணும். வீடு எங்கேயாவது வெளியே போயிட்டு ஸ்கூல் முடிச்சு வந்தோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா சிங்க் பக்கத்தில் கொண்டு வைக்கணும். ஹalleluya. துணி என்ன பண்ணணும்? வாஷிங் மிஷினில் போடணும். இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பு. அப்படிதானே சின்ன பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். டெய்லி ஒரு 500 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். ஆனா அது வரவே மாட்டேங்குது. அப்புறம் கடைசியில் நான் கேட்டேன், ஏன்டா வர மாட்டேங்குது? அவனே சொல்றான், ஏன் டாடி எனக்கு இது மட்டும் வர மாட்டேங்குது. நான் கேட்டேன், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கல, அந்த சப்பா வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு டைம் கரெக்டாக தெரியுது. 4 o'clock அந்த டக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் அடிச்சுட்டு போகிறேன். அது ஞாபகம் இருக்கா? கம்ப்யூட்டரில் அவங்க உனக்கு கரெக்டாக ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அது கரெக்டாக பார்க்குறியா? அதுவும் ஞாபகம் இருக்குது. ஆனால் இது மட்டும் வர மாட்டேங்குது அப்படின்னா ஏன் அப்படின்னு நான் கேட்டப்போ சொல்கிறான், அதை லவ் பண்ணுறேன், அது எனக்கு விருப்பப்படுது, அதனால நான் அதை செய்ய முடியுது. ஞாபகம். அப்போ மற்ற காரியங்கள் விருப்பம் இருந்துட்டு நாடுகள் அந்த விருப்பம் வர மாட்டேங்குது. நான் தான் சொன்னேன், நீ இந்த செய்ய வேண்டிய காரியங்களை விருப்பப்பட்டு செய்யணும், ஆசைப்பட்டு செய்யணும். வீடு அழகா இருக்கணும் அப்படின்னா அந்த ஆசை இதே போலதான் ஆசைப்பட்டு விருப்பத்தோடு இன்சைட் ஆஃப் அவர் ஹார்ட் உள்ள இருந்து வரணும். ஹalleluya. அப்பதான் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்டாலும் கிடைக்கணும் அப்படின்னா அதுதான் காரியம். அதுக்கு பின்னால
ஹalleluya. அதான் ஆண்டவர் சிம்பிளா வசனம் சொல்லிட்டாரு. அந்த ஆழத்தை உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு. ஹalleluya ஹalleluya. இனி அடுத்து நம்ம seek and find அத பத்தி நாம பார்ப்போம். சங்கீதம் 105:4. யாரை நம்ம தேடணுமா, யாரை சீக் பண்ணணுமா? கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும். எதை நம்ம சீக் பண்ணணுமா? கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும். அதை சீக் பண்ணுங்க, கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6:33. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள். ஆமென். எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடணுமா? அடுத்து புறம்புல 8வது அதிகாரம் 17வது வசனம். ஆமென். அதுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை ஃபர்ஸ்ட் நாம பார்த்தோம்? seek his presence, seek God and his power. ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவரையும் அவருடைய பிரசன்ஸையும் நம்ம நாடணும், தேடணும். இங்க என்ன சொல்லி இருக்குது? அதிகாலையில் என்ன தேடுகிறவன்? அப்ப ஆண்டவரை தேடணும் அதிகாலையில. அப்போ ஆண்டவரை தேடுகிறவன் கண்டிப்பா ஆண்டவரை கண்டடைகிறான். ஹalleluya. மோசே என்ன பண்ணாரு தெரியுமா? 40 நாள் இரவு பகல் ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்துட்டு, ஆண்டவரே அவன் இப்பேற்பட்ட ஜனம் இருக்குது, என்னை ராஜாவாக்கும், எனக்கு பெரிய ஒரு சேனையை கொடுங்க, அவன் ஒரு நாடை எனக்கு கொடுங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னது? ஆண்டவரே உம்மை பார்க்கணும் சொன்னாரா இல்லையா? ஆண்டவரே உன்னை தரிசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் ஒருவன் என்னை பார்க்க கூடாது, ஆகிலும் ஒரு கண்ணல் இருக்கிறது, அது வெடிப்புல உட்காரு, நான் என்னுடைய கருத்தை கொண்டு வந்து மறைத்து நான் அப்படி பாஸ் பண்ணி போவது என் முழுமை காட்டுகிறேன், அதை பார்க்க. அப்ப அவருடைய ஆசை பாருங்க, 40 நாள் இரவு பகல் இருந்தது. அவர் கேட்கிற கேள்வி, ஹalleluya. நம்ம புராணங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒருவன் வந்து 50 நாள் பல வருஷங்கள் வந்து தவம் இருப்பாங்களாம். தவம் இருந்ததுக்கு அப்புறம் கேட்கும் போது அவன் யாராவது அவங்களோட பெருமாள்கள் எல்லாம் வந்து கேட்பாங்களா, அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவோம். சாகா வர வேணும்னு கேட்பாங்களா சிலவங்க சொல்லுவாங்களா, நான் தான் பெரியவனா இருக்கணும், அவன் என்னிடத்துல இருக்கிற வல்லமை வேற ஒருவன் இருக்கக்கூடாது, அவன் நான் அவனை டிஃபீட் பண்ணணும், இவனை டிஃபீட் பண்ணணும், இப்படிதான் கேட்பாங்களே தவிர மோசே கேட்ட மாதிரி ஒருவர் கேட்கல. மோசே என்ன பண்ணாரு? இந்த தேவனை நான் காண வேண்டும், உண்மை தரிசிக்கிற ஆண்டவரேன்னு கேட்டாரு. அதான் ஆண்டவர் நம்மகிட்ட அதுதான் சொல்றாரு. நம்ம யாரை தேடணுமா? தேவனையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய பிரசன்ஸையும் நாடணும். காலையில எங்க எப்ப தேடணும்னு சொல்றாரு ஆண்டவர்? அது காலையில தேடணுமா? ஹalleluya. காலையில தேடுகிறவன் கண்டடைவான். அடுத்து சங்கீதம் 119:2 இந்த வசனத்திலே ப்ராவர்ப் 8:17 அடுத்து 18, 19, 20 வாசிங்க. ஆமென். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. ஆமென். சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். என்னை சிநேகிக்கிறவர்கள், ஆண்டவர் சொல்றார், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளாகி கிறிஸ்துவை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. ஹalleluya. அதிகாலையில கிறிஸ்துவை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, கிறிஸ்துவை காணும்படி அவரை சீக் பண்ணணும். சங்கீதம் 119:2 அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோட கர்த்தரை தேடணும். இல்ல அதிகாலையில அவன் சில நேரத்துல என்ன பண்ணுவான்னா, அவன் நான் ஆண்டவர் இடத்துல காலையில எழுதி உட்கார்ந்து செபிக்கணும்னு இருக்கும். காலையில என்ன பண்ணுவோம்?
அல்லேலூயா. அலாரம் வைப்போம், 4 மணிக்கெல்லாம் அலாரம் வைப்போம். அதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? அல்லேலூயா, எழும ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஆனால் வரும்போதே பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? காலையில முந்தின நாள் நல்லா வேலையை கொடுக்கறதுக்கு எருமை மாடு மாதிரி வேலை செய்ய வச்சிருவோம். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்து சேர்றது கரெக்டாக 9 மணி ஆகும். அப்படியே பெட்டில் படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பாட்டோட கை காலெல்லாம் கட்டி எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம வேதனையோட கஷ்டத்தோட வந்து படுத்துருக்கோம். நம்ம என்ன நோக்கத்தோட இருக்கிறோம்? 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பி ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவரை செபிக்கணும், எழுப்புவோம் நம்ம. அல்லேலூயா. பல நேரத்தில் நானும் மிஸ் பண்ணியிருக்கேன், அந்த அனுபவத்தை தான் சொல்றேன். அல்லேலூயா. காலையில் எழும்பும் போது எழும்ப முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆமென். சரீரமும் பலவீனம் உள்ளது, ஆவியோ அனல் உள்ளது. அது இப்போ ஆரோக்கியமாக தான் இருக்குது, உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. காலையில தேடுகிறவன் கண்டிப்பா ஆண்டவரை கண்டடைவான். காலையில எழுப்பி உட்கார்ந்து ஆண்டவரத்துல பேசுங்களேன். ஆண்டவரை வசனம் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே seek and I will find. நான் கண்டிப்பா ஃபைண்ட் பண்ணுவேன் இருக்குன்னா, தேவனே நான் உண்மை தேடும்படி காலையில வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னிடமாக வாரும், என் பட்சமாய் வாரும், என்னிடத்துல பேசும், நான் பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டு பாருங்க. கண்டிப்பா காலையில் ஆண்டவர் பேசுவார். எப்பொழுதுமே என்னோட அனுபவத்தின்படி ஒரு வசனம் எப்பொழுதுமே ஆண்டவர் இந்த வாரத்துல ஆண்டவர் என்ன வசனம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது காலையில் ஆண்டவர் பேசுறாரு. அவன் அநேக டைம்ல காலையில தான் என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு மோஸ்ட் ஆஃப் த டே காலையில ஆண்டவர் வசனத்தை கொடுப்பாரு. இந்த வசனம் நைட்டு ஃபுல்லா ஈவினிங் உட்கார்ந்து ஒருவேளை மணி நேரங்கள் இருந்து சொல்லித்தாரு. அது இல்லை. அப்புறம் நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்ன ஆண்டவரை ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி திரும்ப படுத்துவோம். சரி காலையில் ஆண்டவர் பேசுவார் சொல்லி 4 மணிக்கு அலாம் வைக்கும் போது அந்த அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் எழுப்பிடுவார். ஞாபகம் வந்துடும். எழுப்பி ஆண்டவர் சமூகத்தில் இருந்தா வரிசை ஆண்டவர் வசனங்களை நம்ம தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையா கிறிஸ்து நம்ம பக்கத்தில் இருப்பார். அல்லேலூயா. அவர் முகமுகமா வேணாலும் தரிசிக்க முடியும். வாஞ்சியோட இதயத்தை திருப்தியாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. 119 என்ன சொல்ற? whole heart seek him with the whole heart. அவன் எங்க மொழியில இருக்கோ அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். லூக்கா 12ல 29-32 வாசிங்களேன். பின்பும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவர்களாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பயன்படுத்துகிறார். பறவைகளை பார்க்கலாம், நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறோமா? உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மனத்தை கூட்டுவார்? ஆமென். 12ல லூக்கா 12ல வந்து 29-32 தானே? 29-32 வரைக்கும். பயப்படாதே சிறுமந்தே, பயப்படாதே சிறுமந்தே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அதுக்கு முன்னால 31 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. தேவனையும் நம்ம என்னெல்லாம் வாசித்தோம்? seek his presence, seek God, seek his power, அடுத்து seek his kingdom. அல்லேலூயா. இது தேவனுடைய ராஜ்யத்தை இதெல்லாம் நம்ம சீக் பண்ணும்போது நம்ம ஆண்டவர் என்ன பண்றது தெரியுமா? ஆண்டவரை எல்லாத்துக்கும் மேல நம்ம பார்க்கும்போது ஒரு மைய பொருள் ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. seek God and you will find. ஃபர்ஸ்ட் என்னது? ask for the Holy Spirit, you will receive. செகண்ட் என்னது? seek God and you will find. அல்லேலூயா. மூன்றாவது knock and open. அதுக்கு 1 ஜான் 3:18 வாசிங்க. knock அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுவரைக்கும் வாயினால பேசி கேட்கிறோம், ஆண்டவர் இடத்துல நம்ம தேடுறோம். இது knock something we are doing in action. அப்படிதானே? நம்ம போய் ஓங்கி அடிக்கிறோம், கதவுல டமால் டமால் அடிக்கிறோம். ஓபன் பண்ணியா. அல்லேலூயா. பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவும். ஆமென். கிரியைகளினால அன்பு கூற வேண்டும். நாக் அப்படின்றது சில கிரியைகள் நம்மள. நம்ம கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா.
நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆமென், ஆண்டவரே நான் என்ன இடத்துக்கு போகிறேன். பழைய காலத்தில் வந்து இந்த இது வைப்பாங்க, கன்வென்ஷன்லாம் வைப்பாங்க. அப்போ வீட்டில் இருந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு போவாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட் போவாங்க. அங்கே இருக்கிற கன்வென்ஷனை அரேஞ்ச் பண்ண ஆட்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க. இருந்து செபிப்பாங்க, ஆண்டவரே இந்த 3 நாட்களும் மழை பெய்யக்கூடாது, அவன் ஒரு காலநிலை மாற்றங்கள் உருவாகக்கூடாது, அவன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், இதில் அநேக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, இப்படி எல்லாம் நோக்கத்தோடு இங்கிருந்து இறங்கி போறவங்களை என்ன செபிப்பாங்க தெரியுமா? ஆண்டவரே மழை எதுவும் பெய்யக்கூடாது, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க ஒரு கொடையை தூக்கிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களோட விசுவாசம்? எது அவங்க அங்க அரேஞ்ச் பண்ண ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே மழை பெய்யக்கூடாதுன்னு செபிக்கிறாங்க. அங்க ஸ்திரீகள்லாம் உட்காந்து செபிக்கிறாங்க, புருஷர்கள் உட்காந்து செபிக்கிறாங்க முதல் நாள்லாம். அடுத்த நாள் பாஸ்டர் சொல்றாரு, இருந்தாலும் அந்த தட்டி கொஞ்சம் இல்லை தார்பால் கொஞ்சம் போட்டுக்கோங்க, மழை வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா விசுவாசம் எங்க இருக்கு? ஒண்ணும் இல்லை. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. எந்த ஒரு காரியமும் இந்த ஆக்ஷன் அது வரல அப்படின்னா செத்தது. அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறோம், நாளினால் அறிக்கை எடுக்கிறோம், என் தேவனுடைய ரத்தத்தினால இந்த பாவ கரைகள் எல்லாம் நீக்கப்பட்டது, அவரால் ரட்சிப்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். அது கிரியைகளினால. அல்லேலூயா. ஆமென். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ஒரு பாயாசம் 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 சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணாம பாயாசம் சொல்லிட்டு அதுக்கு டேஸ்ட் என்ன தெரியும் நமக்கு? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அது ஒரு கிரியைகளினால நம்ம செய்கிறவங்களா இருக்கணும். அப்ப நாக்குக்கு ஒரு கிரியை. அல்லேலூயா. ஆமென். எதையுமே ஒரு இன் ஆக்ட் எடுக்கணும். அதான் 1:3:18 என்ன சொல்லி இருக்குது? மட்டுமல்ல கிரியைகளினாலே உண்மையினால அன்பு. அப்ப கிரியைகளை உருவாக்கணும். கிரியை அப்போ கிரியைகளினால வரும்போதுதான் திறக்கப்படுகிறது. அடுத்து 19வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குள்ளவர்கள் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி ஒரு உறுதித்தன்மை, விசுவாசம்னு சொல்றாங்க, உறுதித்தன்மை இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உள்ள இருந்தா இந்த மலை கடல்ல போய் விடு அப்படின்னா விடும். கடுகு விதை எனக்கு உடைச்சு பார்த்துருக்கீங்களா? பூர்ணமா இருக்கும். பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் சொல்லல, சின்ன விசுவாசம் போதும், பூர்ணம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு இடத்துல சொல்றாரு, ஞானத்தில் குறைவாக இருக்கிறவன் ஞானத்தில் சம்பூர்ணரும் ஒருவரை கடித்துக் கொள்ளாமல் தேவனிடத்துல போய் கேளுங்கள் பெற்றுக்கொள்ள. ஆகிலும் கடல் அலைகளை போல ஆமென் வைப்ரண்ட் மைண்டா இருக்கிறவன் அது விசுவாசத்தின் கிரியை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் ஆண்டவர் செய்ய போறான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதுல சந்தேகம் வருது, மனசு படபடக்குது, ஆமென், ஃபியர் எல்லாம் வருது. ஃபியர், பயம் உள்ளவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகவே மாட்டான், தெரியுமா? அல்லேலூயா. ரெவெலேஷன்ல இருக்குது. நான் வசனம் போஸ்ட் பண்ண வசனத்தை. அல்லேலூயா. பயப்படுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே சுதந்தரிப்பதில்லை, நீயாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த பயப்படுவது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்மளை ஆட்கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம வைத்திருக்கிற விசுவாசம் கர்த்தர் மேல, சாதாரண மனிதன் மேல அல்ல, சகலத்தை உருவாக்குற தேவன் மேல. அந்த கிரியை ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஜெபிக்கிறாரு, அவருடைய மகன் வந்து டெட் பாடியை கிடக்குறான், ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே ஆமென் இவனை சுகம் கொடுங்க, ஆமென் இவனை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. எல்லா விசுவாசிகளும் பார்க்கறாங்க, என்னடா இது, இவர் இப்படி இருக்கிறாரு, பைத்தியக்காரன் போல, உனக்கு அடக்க வேண்டியதானே. அவர் திரும்பவும் அவர் சொல்றாரு, என் ஆவியின் கண்களினால பார்க்கிறேன், என் பையன் ஃபுட்பால் விளையாடுறத பார்க்கிறேன், அல்லது என் பையன் ஸ்கூலுக்கு போறத பார்க்கிறேன்னு சொல்றாரு. இப்படி அவர் ஆவியின் கண்கள்ல பார்க்கிறாரு. கிரியை. கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் எழுதி உட்காந்து சாப்பாடு கேட்டான். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்பட்டாங்கன்னா, இது சின்ன வயசுல நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் கிரியை. என் கிரியை எப்படி அவர் பாருங்க, அவன் அந்த பையன் டெட் பாடி எடுக்கிறான், அவர் பார்க்கிறாரு, அவன் இந்த ஆவியின் கண்கள் அவர் ஓடுறானா, ஃபுட்பால் நடந்து போறத பார்த்தாலே பெரிய விஷயம், ஃபுட்பால் விளையாடுறான் அதையும் பார்க்கிறாரு. எவ்வளவு அந்த உறுதித்தன்மை. அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அப்புறம் உறுதி, நிச்சயப்படுத்தி உறுதித்தன்மை. verse 19 நிச்சயப்படுத்தி உறுதி. verse 22 வாசிக்கிறேன்.
அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். Amen. அவருடைய following his commandments. அடுத்து 23 24 வாசிங்க. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அடுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைநிற்கிறார். நிலைநிற்கிறான். ஆண்டவருக்குள்ள உறுதியா நிலைநிற்கிறோம். அவரில் நிலைநிற்கிறார். ஆண்டவர் அவருக்குள்ள. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும். இருந்தால் நம்ம தட்டுகிறது திறக்கப்படும். அல்லேலூயா. லூக்கா 10:27. அவன் பிரதேசமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. இந்த இடத்துல ஆக்ஷன் எங்க வருது? முழுமையில வருது. அல்லேலூயா. அறகுறை இல்லை, விசுவாசத்துல அறகுறை இல்லை. அல்லேலூயா. முழுமை. அல்லேலூயா. ஆண்டவர் முழுமையான தேவன், பூரண சர்ப்பணர். அல்லேலூயா. லூக்கா 12:38-40 அது வாசிங்க. 12:35-40. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிகிறதாகவும் நாங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாக வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலே 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படி இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் இணையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இன்னும் உட்காந்து ஓப்பன் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம பரலோக ராஜ்யத்தை தட்டணும். அல்லேலூயா. அது நமக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நினையாத நேரத்தில் வருவார்னா கிரியைகளினால நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. பல காரியங்களுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டியிருக்கு. ஆயத்தப்பட்டு ரெடியா இருக்கணும். ரெடியா இருக்கும்போது நமக்காக கதவு திறக்கப்படும். அல்லேலூயா. கீழே 13 லூக்கா 13 வாசிங்க. 25. வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது ஆமென், தட்ட வேண்டிய சமயத்துல தட்டணும். தட்டிக்கொண்டே இருந்தால் கதவு திறக்கப்படும். நம்ம மனவோடு போக முடியும் பரலோக ராஜ்யத்துல. அல்லேலூயா. தட்டப்பட வேண்டிய டைம் முடிந்ததுக்கு அப்புறம் போய் தட்டினா அப்புறம் என்ன சொல்லப்படும்? அவர் பிரதித்திரமாக நீங்கள் எவ்விடத்தார் உங்களை அறிய என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எதற்காக நம்ம தட்டணும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல ஆமென், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தட்டணும். பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆயத்தமாகணும். பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி எல்லாம் உருவாக்குகிறாரோ அந்த ராஜ்யத்துக்கு ஏற்றாப்புல நம்மளை எப்படி மாற்றுறாரோ அதுக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை மாற்றணும். அதுதான் தட்டுறது. அதான் இன் ஆக்ஷன். அல்லேலூயா. என்னெல்லாம் நம்மளுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஒத்தவர்களாக கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அடைவதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றாரோ அந்த கிரியைகளை நம்ம செய்ய வேண்டும். செய்யும் போது அந்த பரலோக ராஜ்யம் ஓப்பன் ஆகும் நமக்கு. அதான் தட்டு. அல்லேலூயா. 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 அதெல்லாம் முடிந்து அவர் வந்து போனதுக்கப்புறம் போய் தட்டினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஏன்னா அவன் செய்து தக்க பலன் பின்னால் வருது. நியாயத்திற்கு நாள்ல போயிட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு காரியம் நடக்காது. அதுக்கப்புறம் தட்டிட்டு அவன் நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவாரு. வாரம் வரைக்கும் தட்டிட்டு இருக்க, வாரம் வரைக்கும் ஆயத்தமாயிட்டே இருக்க. அவன் அவர் வரும்போது அவன் மனவாளனோட நம்ம சேர்ந்து வாழ முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்போ
எதுக்காக கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்காக கேட்கணும், வருந்தி கேட்கணும், சோர்வு போகாமல் கேட்கணும், தாழ்த்தணும். ஆமென். களங்கம் இல்லாதவராகி ஒரு அன்பு, உண்மையான அன்புள்ளவர்களாக, ஆண்டவர் மேல் உள்ள அன்புள்ளவர்களாக ஆண்டவரத்தில் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். சீக், ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்ஸ், அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஈவினிங் மார்னிங்கில் போய் ஆண்டவரத்தில் ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா. முழு மனதோடு ஆண்டவரை தேட வேண்டும் பார்க்கணும். கண்டிப்பாக தேடுறவன் ஆண்டவரை கண்டடைவான். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை தட்டுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக திறக்கப்படும். தேவன் அது வாசலில் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள கண்களை மூடுவோமாக. அது நமக்காக திறக்கப்படும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நன்றி அப்பா, உண்மை துதிக்கிறேன். உடல் கதறி பஷீரகங்கள் கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு போகும்படியாக அது கேட்டாப்புல. ஹல்லேலூயா. ரதரை பஷீரகங்கள் கடவுள். 10 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? 5 பேர் ஆமென் சரியா தட்டிட்டு இருந்தாங்க. அதனால மனவன் வந்த உடனே உள்ள போயிட்டாங்க, ஆயத்தத்தோட இருந்தாங்க. 5 கன்னிகைகள் ஆமென் இருமாப்புள்ளவர்களாக, ஆமென் உதாசீனத்தோடு ஆமென் அப்படியே இருந்துட்டாங்க. ஆண்டவர் வரும்போது அவருடைய எண்ணெய் இல்லை, அப்புறம் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து தட்டுல போது உங்களை அறியன்ட்டாரு. தட்டுகிறது ஆண்டோட வருகை மட்டும்தான் இருக்கும். ஆயத்தம்ன்றது ஆண்டோட வருகை மட்டும்தான் இருக்கும். தட்டுன்றது ஆயத்தப்படுதல் அவருடைய வருகை மட்டும். எதற்காக தட்டுகிறோம்? ஆண்டவரை தரிசிக்க, பரலோகத்தை தரிசிக்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே.